Hi student, I am Sumita, the teacher of English. உங்களுக்கு நான் ரைமிங் வேர்ட்ஸ் நடத்த போகிறேன். ஈஸி வே மெத்தடில் சொல்லித்தர போகிறேன். உங்களுக்கு எக்ஸாமுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார் போட்டிருக்க அந்த 4 லைனும் வந்து போயம் லைனு. அந்த ஸ்டார் போட்டிருக்க ஒவ்வொரு லைனில் பார்த்தீங்கன்னா கடைசி வேர்டை வந்து நான் அண்டர்லைன் பண்ணியிருப்பேன். ஃபர்ஸ்ட் லைனில் பாருங்கள், டவுன் அண்டர்லைன் பண்ணிக்கிறேன், அதுதான் கடைசி வார்த்தை அந்த லைனில். செகண்ட் லைனில் ஜாய் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன், தேர்ட் லைனில் பாய் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன், அண்ட் ஃபோர்த் லைனில் க்ரோன் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன். இது மாதிரி நீங்கள் எக்ஸாமில் 4 லைன் கொடுத்துருப்பாங்க. அந்த 4 லைனில் கடைசி வார்த்தையை வந்து நீங்கள் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நீங்கள் சொல்லி பாருங்கள். சொல்லி பார்த்தீங்கன்னா சேம் சவுண்ட், எண்டிங் சவுண்ட் வந்து சேம் சவுண்ட் கிடைக்கும். அதுதான் ரைமிங் வேர்ட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா டவுனுக்கு வந்து க்ரோன் வந்து சேம் சவுண்டாக இருக்குது. அதே மாதிரி ஜாய்க்கு வந்து பாய் வந்து சேம் சவுண்டாக இருக்குது. ஸோ கொஸ்டின் நம்பர் 35ல் 10th ஸ்டாண்டர்ட் பசங்க கொஸ்டின் நம்பர் 35ல் ஃபஸ்ட்டு கொஸ்டின்னு நீங்கள் கண்ண முடின்னு இதை லாஸ்ட் வேர்டு அண்டர்லைன் பண்ணிக்கின்னு சேம் சவுண்ட் இருக்கிற வார்த்தையை எடுத்து எழுதணும். இப்போ டவுன், க்ரௌன், பாய், ஜாய் இப்படி நீங்கள் எழுதிடணும். இன்னொன்று, நம்ம லேட் ப்ளூமர்ஸ் கிடையாது, பட் ஆனால் இப்போதைக்கு கொஞ்சம் அப்படி ஸ்லோவாக படிப்பீங்க. புரிஞ்சுக்கினீங்கன்னா நீங்கள் தான் வந்து பெரிய சயின்டிஸ்ட்டு. பட் ஆனால் இங்கே பார்த்தோம்னா உங்களுக்கு இன்னும் ஈஸி வே மெத்தட் பார்த்தோம்னா எண்டிங் லெட்டர் பார்த்தோம்னா சேம் லெட்டர் ஒரு சில இதில் இருக்கோ, ஒரு சில இதில் இருக்காது. இப்போ இங்கே பார்த்தோம்னா டவுனில் OWN இருக்குது, அதே மாதிரி க்ரோனில் OWN இருக்குது. ஸோ இது வச்சு கூட நீங்கள் மேட்ச் பண்ணலாம். அதே மாதிரி ஜாயில் OY, பாயில் OY இருக்குது. ஸோ இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம், ஈஸியாக ரைமிங் வேர்ட்ஸ் கண்டுபிடிச்சி எழுதலாம். உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா எக்ஸாம் பயப்படாமல் அட்டன் பண்ணுங்கள், நல்ல மார்க் வாங்குங்க. ஆல் தி பெஸ்ட்.